ஆஃப் பண்ணிடுவோமா? தண்ணி ஆயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக ரவுண்டாக வரணும். கரெக்டாக தாங்க இது நேற்று வந்து இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லுவேன். அவங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. ரவுண்டு பண்ணணுமா? ரவுண்டு பண்ணால் வராது, இதில் ரவுண்டு வராது. கட் பண்ணு. இப்போ மேடம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, மாவு வந்து இல்லை காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பால் வந்து அதிகமா ஊத்திட்டாங்க. நம்ம ஜெனியூனா சொல்லலாம், எல்லாத்தையுமே ஜெனியூனா சொல்லலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து சொல்லலாம். ஓகேவா? லாஸ்டா ஹாய் ஹலோ गाइस, வெல்கம் டு த முருகன் நிஷா vlog. டுடே கண்டென்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஷா வந்து குலோப் ஜாமுன் செய்ய போகிறாங்க. எங்கள் அம்மா எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிஷா வந்து குலோப் ஜாமுன் எப்படி செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகலாம். நடுநடுவில் கொஞ்சம் கலாட்டெல்லாம் நடக்கும், அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே நிஷா, போலாமா வீடியோக்குள்ள? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நிஷா, அடுத்தது என்னென்ன இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நீங்க குலோப் ஜாமுன்ல சேர்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன், அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது காய வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அது வந்து நம்ம ஜீரா வரதை பொறுத்து பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பண்ணுறோன்னு. இது வந்து எண்ணெய், இது வந்து கடாய் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இல்ல, அது வந்து எப்பவுமே ஸ்நாக்ஸ் செய்யறதுக்குனே வச்சுப்போம். இந்த குலோப் ஜாமுன் பவுடர் வந்து பை 1 கெட் 1 அப்படினு சொல்லிட்டு 2 வாங்கினோம். 1.5 வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து செஞ்சிட்டோம். இது பாதி இருக்கு, இன்னைக்கு செஞ்சிடலாம் மாவு. அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1 இல்லைன்னா 2 நான் 3 கூட போட்டுக்கேன். எங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது, அதனால நாங்கள் 1 சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக. சரி, ஓகே, போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போலாம். கேஸை பற்ற வச்சுக்கணும். பொறுமை பொறுமை பொறுமை, ஆவேசம் வேண்டாம் பத்திரகாளி. அதுக்கு இது குலோப் ஜாமுன் தேவத்துக்கு. ஆமா, இந்த அம்மா வந்து ஒரு 10,000 பேருக்கு பண்ண போறாங்க குலோப் ஜாமுன். தேவையான பொருள் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கேற்றப்போல பண்ணலாம்ல, அதனால தான்பா. கரெக்டு தான்பா. ஸ்பூன் பால் காய்ச்சிட்டோம், நல்லா காய்ச்சிட்டோம்னா எடுத்து வச்சிடும். அதை ஆற வச்சு தான் மாவில் ஊற்றி பிசையணும். இந்த பால் இப்போ எதுக்கு காய்ச்சிரோன்னு பார்த்தீங்கன்னா, மாவோட சேர்த்து இப்போ வந்து அது குலோப் ஜாமுன் ரவுண்ட் ஷேப், அது குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன். பாலும் மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அது வீடியோவில் பார்க்கலாம். பால் காயிட்டோம், பால் காய்ஞ்சோடனே அப்புறம் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோல வந்து ஒரு விஷயம் வந்து காமிக்காம இருக்கிறேன். அது என்னதுன்னு இப்போ கொஞ்சம் சிறிது நேரத்தில் வந்து நீங்க பார்க்க போறீங்க, ஓகேங்களா? நான் ஃப்ரேமுக்கு வெளியில போயிட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க. அந்த சேர் எதுக்குன்னு நிஷா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒழுங்கா சொல்றேன், இல்லைன்னா அடிவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்லாம் சமையல் கட்டில் வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால சரி உட்காந்து ஏஞ்சி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் எடுத்துன்னு வந்து, காலுக்கு ரிலீஃப் வேணும்ல, அதனால நான் எடுத்துன்னு வந்து போட்டிருக்கேன். நல்லதா கேட்டதான்னு கமெண்ட் பண்ணுங்க. பால் காஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம ஜீரா காச போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. வச்சுட்டு நம்ம இதில் 1.5 கிளாஸ் போட்டோம் இல்லையா, ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தண்ணி ஜீரா வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஜீரானா ரொம்ப பிடிக்கும். இன்னமும் ஊற்ற சொல்கிறாங்க, ஊற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் ஜீரானா அப்படியே கூட குடிப்போம், டேஸ்ட்டாக இருக்கும்.
கிண்டிக்கினே இருங்க. எனக்கு கீழே வந்து சர்க்கரை அப்படியே அடிப்பிடிச்சிடும். நம்ம கிண்டிக்கினே இருக்கலாம். அதனால தான் ஸ்பூன் எடுத்துக்க சொன்னேன். ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். வீடியோ வந்து பிளைனாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் வந்து மீம்ஸு மியூசிக்கு எதுவுமே வந்து இப்போதைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து ராவான வீடியோ அப்படியே எடுத்து அப்படியே எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? யாரும் அந்த வீடியோ வந்து என்னடா பிளைனாக இருக்குது, எதுவும் மியூசிக் எதுவும் போடல, ஏதோ காமெடி எதுவும் சொல்லிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? அதனால தான் பர்த்டே வீடியோ கூட நாங்கள் 2 பர்த்டே வீடியோவும் வாய்ஸ் ஓவர் தந்து வீடியோ போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து இந்த மானிட்டேஷன் ப்ரொசீஜர்லாம் வந்து முடிஞ்சிட்டோன்னே கண்டிப்பாக வந்து இந்த மீம்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு நல்லா ஒரு வீடியோ பார்க்கும்போது பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். ஆனால் வீடியோ முடியல, இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் பாருங்கள். நிஷா உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் மாவு கொட்டிக்கலாம் ஃபுல்லாக. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிடுவோமா? தண்ணி ஆயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக வரும். ரவுண்டாக வரணும். கரெக்டாக தாங்க இது. நேற்று வந்து இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி அவங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. ரவுண்டு பண்ணணுமா? ரவுண்டு பண்ணால் வராத. இப்படி ரவுண்டாக வரும், இதில் ரவுண்டு வராது. கட் பண்ணு. இப்போ மேடம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? மாவு வந்து இல்லை, கேலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பால் வந்து அதிகமாக ஊற்றிட்டாங்க. போடாதம்மா. எரி எரி. ஏய், நம்ம ஜெனியூனா சொன்னோம், எல்லாத்தையுமே ஜெனியூனா சொன்னோம். எரி மாலை மாசத டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து சொல்லலாம். ஓகேவா? லாஸ்டா இப்போ வந்து பால் லைட்டா கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டாங்க. அதனால ரவுண்டு பிடிக்க முடியாதுன்ட்டு இந்த பால்வடி மாவு வந்து தருவாங்க ஸ்கூல்ல. குழந்தைங்க வந்து நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கிறதுக்காக அந்த பவுடர் எடுத்து லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன கலர் கரெக்டா இருக்கு பதம். டேஸ்ட் எப்படி வர போகுதுன்னு தெரியல. இந்த டேட் லிட்டில் பிரின்சஸோட சமையல் நல்லா தான் கைஸ் வரும். மிக்ஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு. நீங்க பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும், அதிகமா ஊத்திட்டு. சக்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும் போல இருக்குது தம்பி. இதுவே வர